வீட்டில் லீவில் இருக்க குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியாக உங்கள் வீட்டு இட்லி பானையிலேயே ஆவியில் வேக வச்ச ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு அவன் தேவைப்படாது, கேக் டின் கூட தேவைப்படாது. டீ குடிக்கிற டம்ளர் இல்லை டீ குடிக்கிற கப்லேயே சட்டுன்னு பண்ணிடலாம். இந்த கேக் மட்டும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இது ஃபேவரட் ஆயிரும். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் ஓகே தான். இப்போ அடுத்ததாக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் இந்த கேக்கில் மாம்பழம் சேர்த்து செய்ய போகிறேன். அதனால் நான் அன்றைக்கி மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இதை வாழைப்பழம் வச்சு கூட செய்யலாம், இல்லாட்டினா பிளெயின் கேக்காகவும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன வெரைட்டி மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம். மாம்பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் சேர்க்க தேவைப்படாது. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழம் விழுது ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே என்னோட மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால நான் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள் மாம்பழம் ஸ்வீட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கலந்ததுக்கப்புறமா அது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ரவை நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கும். ஏன்னா ரவை நல்லா ஊறி இருக்கிறதுனால கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். இப்போ இதில் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கேக் பேட்டர் பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி, மில்க் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக இந்த கேக்கில் நம்ம ஸ்டஃபிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் நல்ல சன்னமாக துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லை சாதா சக்கரை கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக டீ குடிக்கிற கப்பு, அதாவது பீங்காங் கப்பு உங்கள் வீட்டில் இருந்தால் பீங்காங் கப்பு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சில்வர் டம்ளர் உங்ககிட்ட இருந்தாலுமே அந்த சில்வர் டம்ளர் கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பீங்காங் கப்பு இல்லாட்டினா சில்வர் டம்ளர், இது 2 தான் பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் பயன்படுத்த வேண்டாம். இப்போ இதில் நல்லா நெய் தடவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சில்வர் டம்ளர்னாலும் சரி, பீங்காங் கப்புனாலும் சரி, கண்டிப்பாக நெய் தடவி விட்டுக்கணும். அப்போ தான் கேக் நல்லா எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் தடவினதுக்கப்புறமா நம்ம செஞ்ச கேக் பேட்டரை ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிடுங்க. 1/2 கப் எல்லாத்துலேயுமே 1/2 கப்பு ஊற்றினதுக்கப்புறமா நம்ம செஞ்ச இந்த தேங்காய் பொடி இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் வெல்லம் பொடி, அதை இப்போ மேலே தூவி விட்டுருங்க. இது நடு லேயராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மிச்சம் இருக்க அந்த கேக் பேட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2வது லேயர் கேக் பேட்டர் ஊற்றும் போது ரொம்ப விளிம்பு வரையும் ஊற்றிடாதீங்க. ஏன்னா கேக் வெந்து வரும்போது அதுக்கப்புறம் பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் நான் இப்போ ஊற்றிருக்க மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வர மாதிரி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கேக் பேட்டர் ஃபுல்லாக ஊற்றி எடுத்ததுக்கப்புறமா மேலே டாப்பிங்ஸ்க்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நான் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பூ கூட நல்லா துருவி சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் பூவும் சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கூட மேலாப்பில் தூவி விடலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த கப்ஸுகளை இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அடுக்கி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா டீ கப்ஸை அடுக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒரு டூத் பிக் குத்தி பார்த்தீங்கன்னா அது நல்லா க்ளீனாக வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக வரணும். இப்போ நல்லா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறமா எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் டீமோல்டு பண்ணி கட் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லை அப்படியே ஸ்பூன் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் குட்டீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.